ஏமாற்றத்தின் நிழல்கள். சூரியன் உதயமாகிறது. அத்தியாயம் -5. ஆபரேஷன் ரெவனன்ட்டில் துரோகத்தின் பேய்களை ராணி அடித்து நொறுக்குகிறாரா? அந்தப் பெட்டியின் உள்ளடக்கங்களை புரட்டியபோது அந்தப் பெட்டியிலிருந்து வந்த ஒளி பரிதியின் முகத்தை பிரகாசித்தது. உள்ளே ஒரு கருப்பு கோப்புரை இருந்தது. அதில் கிளாசஃபைட் ஆபரேஷன் ரெவனன்ட் என்று முத்திரையிடப்பட்டது. அந்த ரகசிய நடவடிக்கை, அந்த நிறுவனமே கூட அதை மறைத்து வைத்திருந்தது. விகாஸ் இதை பாதுகாத்தான். அதற்காக இறந்தான். இப்போது பரிதியிடம் எஞ்சியிருந்த ஒரே ஆயுதம் அதுதான். பிரதாப் அவள் தோளில் சாய்ந்து கொண்டான். என்ன இது? பரிதியின் கண்கள் சுருங்கின. மாயாவின் சாம்ராஜ்யம் துரோகத்திலிருந்து பிறந்தது என்பதற்கான சான்று. இந்த நடவடிக்கை உளவுத்துறை முகவர்களுக்கும் சர்வதேச குற்றத் தலைவர்களுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தத்தை இது அம்பலப்படுத்துகிறது. மாயா இதையெல்லாம் உள்ளிருந்து திட்டமிட்டாள். புகைப்படங்கள், கண்காணிப்பு காட்சிகள், பணப்பதிவுகள் மற்றும் பெயர்களின் பட்டியல். சிலர் ஏற்கனவே இறந்துவிட்டனர், மற்றவர்கள் இன்னும் அதிகாரத்தில் உள்ளனர் இருந்தன. மேலும் ஒரு பெயர் அவளை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆரவ் ராய், அவளுடைய சகோதரர். ஃபிளாஷ்பேக் 10 வருடங்களுக்கு முன்பு. வளர்ந்து வரும் உளவுத்துறை அதிகாரியான ஆரவ், ஒரு இரகசிய பணியின் போது மர்மமான முறையில் காணாமல் போனார். அவர் பணியின் போது இறந்துவிட்டதாக அவர்கள் கூறினர். ஆனால் ஆவணங்களின்படி அவர் இறக்கவில்லை. அவர் மாயாவிடம் சென்றுவிட்டார். பரிதியின் குரல் உடைந்தது. அவர் உயிருடன் இருந்தாரா? அவளுடன் வேலை செய்கிறாரா? பிரதாப் தன் கைமுட்டிகளை பிடுங்கிக் கொண்டான். அல்லது அவன் இரட்டை முகவனாக இருக்கலாம். எப்படியிருந்தாலும் மாயா அவனை ஏதோ ஒரு காரணத்திற்காக மறைத்து வைத்திருக்கிறாள். இதற்கிடையில் நகரம் முழுவதும் மாயா நிழலில் ஒரு மனிதனுக்கு எதிரே அமர்ந்திருந்தாள். அவன் கைகள் வடுக்கள் நிறைந்திருந்தன. அவன் குரல் தாழ்வாகவும் கூர்மையாகவும் இருந்தது. நான் சொன்னபோதே நீ பரிதியை கொன்றிருக்க வேண்டும் என்று அந்த மனிதன் உருமினான். மாயா சிரித்தாள். நீ அவளை குறைத்து மதிப்பிடுகிறாய். அதனால்தான் நீ அவளை ஒரு முறை இழந்தாய். அந்த மனிதன் முன்னோக்கி சாய்ந்து தன் முகத்தை வெளிப்படுத்தினான். ஆரவ் ராய். ஆனால் அவன் கண்கள் இப்போது குளிர்ந்திருந்தன, கடினமாகிவிட்டன. பரிதி ஒரு காலத்தில் நேசித்த சகோதரனின் எந்த தடயமும் இல்லை. அவள் இதை வெல்ல முடியும் என்று நினைக்கிறாளா என்று அவர் கேட்டார். அப்படியானால் துரோகம் உண்மையில் எப்படி இருக்கிறது என்பதை அவளுக்குக் காட்ட வேண்டிய நேரம் இது. பாதுகாப்பு இல்லத்திற்கு திரும்பிய பரிதியும் பிரதாப்பும் ஆபரேஷன் ரெவனன்ட் கோப்புகளை பொதுமக்களுக்கு வெளியிடத் தயாரானார்கள். ஆனால் அவர்கள் தரவை ஒரு பாதுகாப்பான செயற்கைக்கோள் அப்லிங்கில் ஏற்றியதால் கட்டிடத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இருள், அமைதி. மடிக்கணினி முழுவதும் ஒரு செய்தி மின்னியது. நீங்க தப்பான கதவை திறந்துட்டீங்க. இப்போ பாருங்க, எல்லாம் எரியுது. ஹார்ட் டிரைவ் தீப்பிடித்து எரிந்தது. சிஸ்டம் வெடிப்பதற்கு முன்பு அவர்கள் ஒரு மெமரி சிப்பை கூட சேமிக்கவில்லை. நாங்கள் சமரசம் செய்யப்பட்டுள்ளோம் என்று பிரதாப் கத்தினார். பரிதிக்கு ஒரு வீடியோ செய்தி வருகிறது. அது அவளுடைய சகோதரர். நீ செத்துப் போயிருக்கணும் பாரி. அடுத்த முறை நாம சந்திக்கும் போது நான் தயங்க மாட்டேன். அவள் உதடுகள் நடுங்கின, ஆனால் அவள் குரல் நிலையாக இருந்தது. நானும் மாட்டேன். அவள் பிரதாப்பை நோக்கி, இப்போது மாயா மட்டும் இல்லை, இரத்தம்தான் உண்மை. ஒரு ஆயுதம். பரிதி தன் சொந்த இரத்தத்தால் குத்தப்பட்டிருந்தாள். அவரது சகோதரர் ஆரவ் ராய் உயிருடன். ஆபத்தானது. மாயா வர்மாவுடன் இணைந்தது. பாதுகாப்பு இல்லத்தின் ஜன்னல்களில் மழை பெய்தது. உள்ளே பரிதி அசையாமல் அமர்ந்திருந்தாள். லூப்பில் இருந்த வீடியோ கிளிப்பை பார்த்தாள். அவளுடைய சகோதரனின் முகம், அவன் குரல், அவன் கண்களில் நுட்பமான மாற்றம். ஒரு காலத்தில் அவள் அறிந்திருந்த அரவணைப்பு குளிர்ச்சியான கணக்கீடுகளால் மாற்றப்பட்டது. பிரதாப் இறுதியாக மௌனத்தை கலைத்தான். நீ இதை தனியாகச் செய்ய வேண்டியதில்லை. பரிதி மெதுவாக நின்றாள். அவள் தாடை இறுக்கிக் கொண்டது. எனக்கு வேறு வழியில்லை. இது இனி மாயாவை பற்றியது மட்டுமல்ல. இப்போது அது தனிப்பட்ட விஷயம். வேறு இடம். மாயாவின் தலைமையகம். மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் இருந்த ஒரு அழகான அறையில் மாயா மதுவை அருந்தினாள். ஆரவ் ஜன்னலில் நின்று பாதுகாப்பு ட்ரோன்கள் சுற்றுவட்டாரத்தில் ரோந்து செல்வதை பார்த்து கொண்டிருந்தான். நீ அவளுக்கு உன் முகத்தை காட்டியிருக்க கூடாது என்று மாயா எச்சரித்தாள். அவளிடம் இருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வதற்கு முன் அவளுக்கு தெரிய வேண்டும் என்று ஆரவ் பதிலளித்தார். மாயா சிரித்தாள். இரத்த விசுவாசம் உன்னை எவ்வளவு தூரம் அழைத்துச் செல்கிறது என்று பார்ப்போம். மாயாவின் விசுவாசமான சரிசெய்தல் நிபுணர் ராணா,
இருவரின் பார்வைக்கும் தெரியாமல் நிழல்களிலிருந்து கேட்டுக் கொண்டிருந்தார். அவரது சந்தேகம் அதிகரித்தது. ஜெய்ப்பூரில் பரிதியும் பிரதாப்பும் ஆபரேஷன் ரெவனன்ட் கோப்புகளில் புதைந்து கிடந்த ஒரு துப்பை கண்டுபிடித்தனர். ஆரவ் ஒரு காலத்தில் பயன்படுத்திய ஒரு ரகசிய பாதுகாப்பு இல்லம் ஆஷ்பர்ன் என்ற குறியீட்டு பெயர் கொண்டது. விடியற்காலைக்கு சற்று முன்பு அவர்கள் அதை அடைந்தனர். உள்ளே பரிதி மற்றும் ஆரவின் பழைய புகைப்படங்கள், ஒரு ஜர்னல் மற்றும் ஒரு பர்னர் போன். கடைசியாக வெளிச்செல்லும் அழைப்பு மாயாவின் புலனாய்வு வட்டத்தில் அறியப்பட்ட கையாளுநரான ஆர். முகர்ஜி என்ற மாற்றுப்பெயரில் பதிவு செய்யப்பட்ட எண்ணுக்கு இருந்தது. திடீரென்று ஒரு மறைக்கப்பட்ட ட்ரிப்வயர் கிளிக் செய்தது. கீழே இறங்கு, பிரதாப் கத்தினான். பூம்! அவர்களுக்குப் பின்னால் இருந்த அறை தீப்பிடித்து எரிந்தது. அவர்கள் மயிரிழையில் தப்பினர். சுவரில் சிவப்பு மையில் ஒரு செய்தி எழுதப்பட்டிருந்தது. தோண்டுவதை நிறுத்து, பரிதி. இல்லையென்றால் அடுத்த முறை நான் தவறவிட மாட்டேன். பரிதி பல்லை கடித்துக்கொண்டு அவன் கடந்த காலத்தை அழிக்கிறான். பிரதாப் அவள் கண்களில் இறந்து கிடப்பது போல் பார்த்தான். அப்போ நாம அதை ஆயுதமாக்கிக்கணும். ஆரவ் ஒரு நிலத்தடி ஆய்வகத்திற்கு வருகை தருகிறார். விஞ்ஞானிகள் ஒரு ஆபத்தான முன்மாதிரியை வெளிப்படுத்துகிறார்கள். புராஜெக்ட் நெமசிஸ், முழு உளவுத்துறை தரவுத்தளங்களையும் நொடிகளில் அழிக்கக்கூடிய ஒரு சைபர் ஆயுதம். ராகவ் முடிக்க முடியாததை முடிக்க வேண்டிய நேரம் இது என்று ஆரவ் புன்னகைக்கிறார். திரை கருப்பாக மாறும்போது பரிதியின் குரல் கதையில் நமக்கு கேட்கிறது. அவன் ஒரு காலத்தில் என் சகோதரன். இப்போது அவன் என் எதிரி. ஆனால் நான் அவனைத் தடுப்பேன். அது என்னை கொன்றாலும் கூட. பரிதியின் இதயத்துடிப்பு அவள் காதுகளில் படபடத்தது. பாதுகாப்பு இல்ல வெடிப்பு வெறும் காகிதத்தை விட அதிகமாக எரிந்து போயிருந்தது. அது அவள் ஒரு காலத்தில் நம்பிய சகோதரனின் கடைசி சுவடுகளையும் எரித்து விட்டது. ஆரவ் ராய் இனி மாயாவுடன் மட்டும் வேலை செய்யவில்லை. அவள் பாதுகாக்கப் போராட்டிய உலகத்தை அழிக்க அவன் ஒரு ஆயுதத்தை கட்டிக்கொண்டிருந்தான். இடம் ஒரு ரகசிய புலனாய்வு பெட்டகம், இமாச்சல பிரதேசம். பிரதாப்பும் பரிதியும் தவறான அடையாளங்களுடன் வடக்கு நோக்கி பயணித்தனர். அவர்களுக்கு இப்போது ஒரே ஒரு குறிக்கோள் மட்டுமே இருந்தது. வால்ட் எக்கோ எனப்படும் கைவிடப்பட்ட இராணுவ தளத்திற்குள் ஆழமாக மறைந்திருக்கும் ஆபரேஷன் ரெவனன்ட்டின் காப்பகத்தை மீட்டெடுப்பது. ஆபத்து மகத்தானது. வெகுமதி மாயாவின் எழுச்சி மற்றும் ஆரவின் துரோகத்தின் முழுமையான வரைபடம். ஆனால் பெட்டகத்தின் பாதுகாப்பு அமைப்பு, குறியீட்டு பெயரிடப்பட்ட கோஸ்ட், பல ஆண்டுகளாக செயலற்ற நிலையில் இருந்தது. அல்லது அப்படித்தான் அவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் பதுங்கு குழியின் இறுதி அறையை அடைந்ததும் எஃகு கதவுகள் தானாகவே திறந்தன. உள்ளே ஒரு பெண் நின்றிருந்தாள். பரிதியின் மூச்சு முட்டியது. கண்கள். அன்யா சர்மா, பரிதியின் முன்னாள் துணைவி. இறந்துவிட்டதாக நினைத்தேன். 3 வருடங்களுக்கு முன்பு சிரியாவில் ஒரு ரகசிய நடவடிக்கையின் போது காணாமல் போனாள். இதோ அவள் உயிருடன் வால்ட் எக்கோவை பாதுகாத்துக் கொண்டிருந்தாள். நான் உங்களுக்காக காத்திருந்தேன், அன்யா மெதுவாகச் சொன்னாள். ஃப்ளாஷ்பேக் சிரியா, 3 வருடங்களுக்கு முன்பு. அன்யா, மாயா வர்மா தலைமையிலான ஒரு பிளவுபட்ட அறையை கண்டுபிடித்தாள். அதை அம்பலப்படுத்த முயன்றபோது அவள் ஒரு முரட்டுத்தனமானவள் என்று முத்திரை குத்தப்பட்டு இறந்துவிட்டாள். வால்ட் எக்கோ அவளுக்கு தானே விதித்த சிறைச்சாலையாகவும் சரணாலயமாகவும் மாறியது. சத்தியத்திற்காக யாராவது திரும்பி வருவார்களா என்று எனக்குத் தெரியும் என்று அன்யா கிசுகிசுத்தாள். அது நீங்களாகத்தான் இருப்பீர்கள். பரிதி அவளை அணைத்துக் கொண்டாள். கண்ணீர் மிரட்டியது. ஆனால் மீண்டும் சந்திக்க நேரமில்லை. அன்யா மைய முனையத்தை திறந்து இரட்டை முகவர்களை கண்காணிக்க ஒரு காலத்தில் பயன்படுத்தப்பட்ட AI கண்காணிப்பு கருவியான கோஸ்ட் ஐ திறந்தாள். இப்போது பெலாரஸில் ஒரு பணிக்குப் பிறகு மாயா உளவியல் சித்திரவதை மற்றும் தரவு ஹேக்குகளை பயன்படுத்தி ஆரவை கையாண்ட பிறகு நீண்ட காலத்திற்கு முன்பே அவர் சமரசம் செய்யப்பட்டதற்கான ஆதாரத்தை அது வைத்திருந்தது. அவர் அதே மாதிரி இல்லை, அன்யா சொன்னாள். அவர் மீண்டும் உருவாக்கப்பட்டுவிட்டார். ஆனால் இன்னும் அதிகமாக இருந்தது. நெமசஸ் திட்டம் ஏற்கனவே செயலில் இருந்தது. அதன் வெளியீட்டு சமிக்ஞை உலகளாவிய பாதுகாப்பு சேவையகங்களுக்குள் மறைந்திருந்த ஒரு சிதைந்த கோப்பில் பதிக்கப்பட்டிருந்தது. கவுண்டவுன் தொடங்கிவிட்டது. தூண்டப்பட்டவுடன் அது அனைத்து பிளாக் ஆப்ஸ் இண்டெல்லையும் அழித்து, முகவர்களை அம்பலப்படுத்தி, கூட்டணிகளை செயலிழக்கச் செய்து, உலகளாவிய குழப்பத்தை ஏற்படுத்தும். அவர் முழு அமைப்பையும் வீழ்த்தப் போகிறார் என்று பரிதி கிசுகிசுத்தான். ஆரவின் ரகசிய இடம்.
குறியீட்டு திரைகளில் பரவ ஆரவ் டிஜிட்டல் வரைபடத்தை வெறித்து பார்த்தான். அவன் குரல் அமைதியானது, ரோபோடிக். பரிதியின் உணர்ச்சி பலவீனம் அவளுக்கு அழிவை ஏற்படுத்தும். அது என்னுடையதைப் போலவே. அவனுக்குப் பின்னால் இருந்த மாயா, புருவத்தை உயர்த்தி, அவள் உன்னை எதிர்கொண்டால் நீ என்ன செய்வாய்? என்றாள். அவன் உதடுகள் புன்னகையில் சுருண்டன. அவள் செய்வாள் என்று நம்புகிறேன். பிரதாப், பரிதி மற்றும் அன்யா ஆகியோர் கோஸ்ட் இன் மெயின் பிரேம் மற்றும் ரெவனன்ட் காப்புப் பிரதிகளுடன் வால்ட் எக்கோவிலிருந்து வெளியேறுகிறார்கள். பரிதி நின்று கேமராவை நோக்கித் திரும்பி, குரல் கொடுக்கிறார். உண்மையை அழிக்க விரும்பினாய், ஆரவ். ஆனால் எனக்கு யார் சண்டையிடக் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை மறந்துவிட்டாய். பரிதி, பிரதாப் மற்றும் அன்யா ஆகியோர் கோஸ்ட் ஏஐ இன் ஒளிரும் மையத்தின் முன் நின்றபோது, மலை பாதுகாப்பு இல்லத்தின் ஜன்னல்களைத் தாக்கிய மழை. டஜன் கணக்கான திரைகள் மின்னின, உலகளாவிய சரிவை நோக்கி ஊர்ந்து செல்லும் வைரஸ் போல, ப்ரொஜெக்ட் நெமசஸ் இன் பரவலை வரைபடமாக்கின. அவர்களுக்கு 72 மணிநேரம் இருந்தது. அப்போது உலகம் இருண்டு போகும். பரிதி முனையத்தை வெறித்துப் பார்த்தாள், அவளுடைய விரல்கள் சாவியின் குறுக்கே பறந்தன. நம்மால் வெளியில் இருந்து வைரஸைத் தடுக்க முடியாது, அது உளவுத்துறை வலையமைப்பின் டிஎன்ஏவுக்குள் பதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நாம் அதைக் கடத்த முடியும். பிரதாப் உள்ளே சாய்ந்தான். எப்படி? கோஸ்ட் அமைப்பின் உள்ளே ஆழமாகச் செயலற்ற ஒரு வழிமுறையை அவள் சுட்டிக்காட்டினாள். இது விகாஸ் ஒரு காலத்தில் உருவாக்கிய எதிர் குறியீடு. இது அமைப்பில் உள்ள துரோகிகளை அவர்களின் சொந்த குறியீட்டை பிரதிபலிப்பதன் மூலம் சிக்க வைப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அன்யாவின் கண்கள் விரிந்தன. ஒரு டிஜிட்டல் கண்ணாடி. நீங்க சொல்றது. ஆரவை அவன் ஆயுதத்துலயே சிக்க வைங்கன்னு. பரிதி தலையசைத்தாள். சரியாத்தான். ஆனா, அவன்தான் முதலில் எதிரியைத் தூண்டணும். அவன் ஜெயிச்சுட்டான்னு நினைச்சுக்க விடுறோம். அப்புறம் கண்ணாடிய அவன் மேல திருப்புவோம். இதற்கிடையில் மாயாவின் உள்வட்டம் இடம் தெரியவில்லை. ஆரவ் இறுதிக் குறியீட்டை நன்றாக டியூன் செய்து கொண்டிருந்தபோது, மாயா திரைகளின் சுவரின் முன் நின்றாள். அவள் விரல்கள் ஒரு கிளாஸ் மதுவுடன் தாளமாகத் தட்டின. நீ அவளை அதிகமாக நம்புகிறாய், அவள் கூலாக சொன்னாள். ஆரவ் நிமிர்ந்து பார்க்கவில்லை. பரிதி. அவள் யூகிக்கக்கூடியவள். அவள் தர்க்கத்தை விட உணர்ச்சியைத் தேர்ந்தெடுப்பாள். ஒவ்வொரு முறையும். மாயா மெதுவாகத் திரும்பி அவனைப் பார்த்தாள். நீ இன்னும் அவளை குறைத்து மதிப்பிடுகிறாய், என்று அவள் சொன்னாள். அதுதான் உன்னை எளிதில் பாதிக்கக்கூடியவளாக ஆக்குகிறது. இல்லை மாயா. அதுதான் என்னை மனிதனாக்குகிறது. என்று ஆரவ் சிரித்தான். மீண்டும் பாதுகாப்பு இல்லத்தில். பொறி வைக்கப்பட்டது. பரிதி ஒரு பாதுகாப்பான செயற்கைக்கோளைப் பயன்படுத்தி ஆபரேஷன் ரெவனன்ட்டின் ஒரு பகுதியை டார்கெட்டில் கசியவிட்டார், ஆரவை வெளியே இழுக்க போதுமானது. அவர்கள் மிகவும் நம்பிக்கையற்றவர்கள் என்று அவரை நம்ப வைக்கும் அளவுக்கு. தூண்டில் வேலை செய்தது. சில மணி நேரங்களுக்குள், கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு பாதுகாக்கப்பட்ட சர்வரிலிருந்து ஒரு பதில் வந்தது. அனுப்புனர், ஆஷன்ஃபாக்ஸ் 92. கடைசியில சந்திக்கிறேன், பரிதி. இனி முகமூடிகள் வேண்டாம். இனி விளையாட்டுகள் வேண்டாம். இணைக்கப்பட்டது ஒரு ஒற்றை ஜிபிஎஸ் ஒருங்கிணைப்பு. இடம், அரேபிய கடலில் கைவிடப்பட்ட எண்ணெய் கிணறு. டிஜிட்டல் செயலாக்கத்திற்கு ஏற்ற இடம். இறுதி அமைப்பு. பிரதாப் ஆயுதங்களை ஏற்றினார். அன்யா செயற்கைக்கோள் அப்லிங்கை தயார் செய்தார். பரிதி, ஏவுதள விசையாக மாறுவேடமிட்ட ஒரு பிரதிபலித்த நெமசஸ்கோப்பிற்குள் எதிர் குறியீட்டை குறியாக்கம் செய்தார். இதுதான், அவள் சொன்னாள். எப்படியோ, அந்தப் பலகை உடைந்து போகப் போகிறது. எண்ணெய் கிணறு, இரவு நேரம். பரிதி, பிரதாப் மற்றும் அன்யா ஆகியோர் ரகசிய படகில் ரிக் நிலையத்தை நெருங்குகிறார்கள். மேலே இடி முழக்கமிடுகிறது. துருப்பிடித்த கட்டமைப்பை ஃப்ளட்லைட்கள் ஒளிரச் செய்கின்றன. உள்ளே காத்திருப்பவர், தந்திரோபாய கருப்பு உடையில், ஆரவ். தனியாக. பரிதி பிரதான அறைக்குள் நுழைந்தவுடன், அவர்களின் கண்கள் கலங்குகின்றன. முதல் முறையாக, தடைகள் இல்லை. திரைகள் இல்லை. அவை மட்டும். நீ வந்தாய், என்று அவர் கூறுகிறார். நீங்களும் அப்படித்தான், என்று அவள் பதிலளித்து, மறைகுறியாக்கப்பட்ட டிரைவைத் தூக்கினாள். அதை முடிப்போம். அவன் தன் துப்பாக்கியை தரையில் வைக்கிறான். இனி ஓடவே இல்லையா? இனி ஓட வேண்டாம், என்று டிரைவைச் செருகிக் கொண்டே அவள் கூறுகிறாள். ஆனால் அமைதிக்குப் பின்னால், இருவரும் பொய் சொல்கிறார்கள். வைரஸ் செயல்படத் தொடங்கும் போது, ஆரவ் புன்னகைக்கிறார், ஏதோ தவறு இருப்பதை மிகவும் தாமதமாக உணர்ந்தார். கவுண்டவுன் தலைகீழாக மாறுகிறது. டிரா குறியீட்டு செயல்படுத்தப்பட்டது. கோஸ்ட் ஏஐ குரல் ஒலிக்கிறது.
பாதுகாப்பான பதுங்கு குழியிலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த மாயா மூச்சுத் திணறினாள். இல்லை. ஆரவின் உடல் அமைப்பு வெடிக்க